இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா என்ன பண்ண போறோம் எனக்கே தெரியல. நான் சும்மா ஒரு ரேங்க் மேட்ச் வந்தேன். அதில் நடந்த சம்பவத்தை தான் பார்க்க போறோம். Let's go. சில குட்டி குஞ்சான்ஸ் நம்ம கேம்ல வந்தானுங்க. அவனுங்கள கூட நடந்த சம்பவத்தை தான் பார்க்க போறோம். எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, காமெடியாகவே இருந்துச்சு. பைப்லிங் நம்மளை வச்சு செஞ்சுட்டானுங்க. நான் வந்து இறங்கினோடனே ஒரு ரேங்க் மேட்ச் வந்துடுறேன். ஸ்குவாட் மேட்ச் தான் வந்து ரேண்டமா. நம்ம இறங்கினோடனே இனிமே போட்டதில் தான் நான் எப்பயுமே கன் எடுத்துறேன். ஆரம்பத்தில் பேசுறத வச்சு கண்டுபிடிச்சிட்டேன். சின்ன சின்ன குட்டி பையனுங்க தான் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. எனக்கு வாய்ஸ் நல்லாவே கேட்குது. இதே வந்துட்டேன்டா நம்ம பையனே ஒருத்தன் போட்டு தள்ளிட்டான் போல இருக்கே. எவன்டா அவன் போட்டு தள்ளதே? டேய் இன்னும் தைரியம் இருந்தா என் செல்ல குட்டியவே போட்டு தள்ளிருப்பீங்க. இதை வந்துட்டேன் உன்னை காப்பாற்ற நான் தான் வருவேன். நான் காப்பாத்துறேன் நான் இருக்கேன், கவலையே படாதீங்க. வந்துட்டேன் நானும் வந்துட்டேன். பழைய மூட தூண்டி விட்டான்டா. அப்புறம் தான் தெரியுது பசங்களுக்கு நம்மள தெரிஞ்சிருக்கு. என்ன தெரியுமா? இது தெரியாமலே போச்சே. டடியா உனதாண்டா ஒத்துக்கு வந்து வரியாடா? டேய் கார் எடுத்துறீங்கடா போறீங்க. நடக்கவே நடக்கார முடியுமா? வந்துட்டானுங்க எனிமியா வந்துட்டானுங்க. டேய் இருங்கடா. டேய் எங்கடா இருங்க? என்ன காப்பாத்துங்கடா, என்ன மட்டும் காப்பாத்துங்கடா. பைபிளை போட்டு தள்ளிட்டு என்னடா ரிவைவ் பண்ண முடியல. பைபிள் ஏதோ பவர் போட்டான் போல இருக்கே. டேய் பத்திரமா சொல்லணும் புரியுதா? நான் தான் உங்க எல்லாரையும் காப்பாற்றுவேன். எவனாச்சும் நான் மட்டும் சொல்லுங்க, நான் காப்பாற்றி விட்றேன். நான் இருக்கேன்டா, பயப்படாதீங்க. ஆனால் எனிமி மட்டும் எங்கே இருக்கானே தெரியல. எனிமி எங்கடா இருக்கான்? அதுக்கப்புறம் வந்து பார்க்கறதுக்குள்ள போட்டு நான் கட்டானுங்க. டே யாரா போட்டு தள்ளுறது? எவனோ ஒருத்தவனா அந்த குட்டி குஞ்சானுக்கு வளைச்சு குத்துறானுங்க போல இருக்கே. எவனா சுடுறது? ஆனால் எங்கேருந்து சுடுறான்னு தெரியல. எனக்கு எங்கேருந்து சுடுறான்னு தெரியல. அதனால தான் வளைச்சொலி சாரானுங்க போல இருக்கே. ஒருத்த உயிரோட இருக்கான். டேய் அவனும் காலியாடா. 3 பேரும் காலி ஆயிட்டீங்க. அட பாவீங்களா, உங்க 3 பேரையும் காப்பாத்தணும். உனக்கு ஏசி ஆல்ரெடி திட்டுற மாதிரி தான் பேசுறானுங்க. காப்பாத்தணும் இன்னே திட்டுவானுங்களே. டேய் ஏதோ அண்ணன் அசிமா பேசுறக்கூடாது புரியுதா? அண்ணனை கொஞ்சம் மரியாதையா நடத்தணும். ஓகே 3 பேரையும் காலி பண்ணிட்டான். அதுக்கப்புறம் போட்டு தள்ள அக்காவை நான் போட்டு தள்ளிட்டேன். இன்னும் தைரியம் இருந்தா எங்க பசங்களே போட்டு தள்ளு. அவ்வளோதான் முடிச்சாச்சு. காலி பண்ணிடலாம். இருங்க கிட்ட போய் முடிச்சலாம். வேற ஒன்று சினிமா வரானா. இன்னொருத்தன் வந்துட்டானா. இன்னொருத்தன் தூரத்துல சுட்டுட்டு இருக்கான். பக்கத்துல போய் டேய் ஊக்காங்க போட்டு காப்பாத்திரான். எவன்டாவா? அதுக்குள்ள மேலே ஒருத்தர் சொல்றான். வேற டீம் வந்துட்டானுங்க போல இருக்கே. நம்ம தான் இவனுங்களை காப்பாத்தல கழுவி ஊத்துவானுங்க. வந்துட்டு இருங்கடா, கொஞ்சம் புல்லட் மட்டும் எடுத்துட்டு எல்லா லூட்டையும் எடுத்துட்டு அதுக்கப்புறமா காப்பாத்துறான். கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். பொறுமையா இருந்தாதான் பொறி சாப்பிட முடியும்.